நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் சீர்தூக்கி பார்த்து செயல்படக்கூடிய துளாராசி அன்பர்கள் என்பர்களை எதிர்வரக்கூடிய ஆனி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? பராப வருஷம் 15/6/2026 பிறக்கக்கூடிய ஆனி மாதம் பிரதமை திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியது நிச்சயமாக நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். ஏன் அப்படின்னு பார்க்கலாம். பிளானட்டரி பொசிஷன் முதல்ல பார்த்துக்கலாம். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, மேஷத்தில் செவ்வாய், ரிஷம், மிதுனத்தில் சூரியன், புதன், சந்திரன், கடகத்தில் குரு, சுக்கிரன், சிம்மத்தில் கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். சுக்கிரன் 20 தேதிக்கு மேலே கேது உட்கார நம்முடைய லாபஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் இருந்தாலும் 11ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சுக்கிரன் நமக்கு லாபத்தை தருவார். அடுத்தது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய குரு, கடகத்தில் இருக்கக்கூடிய உச்ச குரு அப்படிங்கிறவர் நமக்கு 4ஆம் வீட்டை பார்க்குறார், நம்முடைய 2ஆம் வீட்டை பார்க்குறார். 2, 4, 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்து தருவதற்கு சாத்தியக்கூறுகளையும், செவ்வாயினுடைய ஆட்சி, புதனுடைய ஆட்சி, சனி புதன் இவர்களுடைய சந்திப்பு, அது மட்டுமல்ல, புதன் வந்து மிதுனத்தில் இருக்கார், அடுத்தது கடகத்துக்கு வர்றார் கடைசியில். இப்படிப்பட்ட இவர்களால் நமக்கு ஏற்றத்தை மாற்றத்தையும் தரும் என்பது சிறிதும் சந்தேகம் இல்லை. அதுவும் சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரக்காரர்கள், சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது சார். ஒரு பண முடிப்பு வருவதற்கோ, அல்லது மூதாதையர்கள் சொத்து நமக்கு வருவதற்கோ, ஒரு பிரிந்து போனவர்கள் கூடுவதற்கோ, யாராவது இல்லாத ஒருவர் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவதற்கோ சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவனுடைய பார்வை அப்படிங்கிறது ஏற்றத்தை தரக்கூடியது. ஒரு ஸ்ப்ளெண்டர் அப்படின்வாங்க, நிறைய அப்படியே கொட்டும். நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கு நம்ம எப்படியும் லோனுக்கு தான் போவோம். நாமெல்லாம் மிடில் இன்கம் குரூப் ஆளுங்க தான். அதனால் எப்படியும் லோனுக்கு தான் போவோம். அப்ளிகேஷன் போட்டிருந்தோம்னா இந்த மாதம் நம்ம கையில் பணம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது சார். அப்ளிகேஷன் போட்டு வச்சுருக்கணும். எதுக்காக இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்ல வார்த்தை, அப்ளிகேஷன் போட்டிருந்தால் ஆர்டர் வரும்னு. அந்த இடத்த நம்ம எடுக்கக்கூடிய சொற்கள், நம்ம பேசக்கூடிய பேச்சு அடுத்த வந்து நிதானிப்பான் சார், கவனிப்பான். அதே மாதிரி நிலம், வீடு, வாசல் வாங்கி விற்கக்கூடிய புரோக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்கள் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருப்பவர்கள், இவர்களுக்கு ஏன்னா அது 4ஆம் வீடு மகர ராசி, அந்த வீட்டை 7ஆம் பார்வையாக குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கறதுனால மிக 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 அற்புதமான மாதங்கள் சார். ஒரு 2-3 ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ராகு கேதுக்குள்ள அத்தனை கிரகங்களும் அடங்கி விடுகிறது. அதனால் நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு 2ஆம் பாகம் அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடிய ஆனி மாதத்திலே 15 தேதிக்கு மேலே, முதல் 15 தேதி நாம் நினைத்ததை சாதிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும், ஒரு ஆசிலேஷன் ஆஃப் மைண்ட் இருக்கும் நமக்கு. இது நடக்குமா நடக்காதா, இதை செய்யலாமா வேண்டாமா, இது முடியுமா முடியாதா, முதல்ல அந்த மாதிரி மைண்ட் இருக்க வெளியில் எடுத்துருங்க. அதெல்லாம் நடக்கும், நிச்சயமாக நம்மால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத சாதித்து காட்டக்கூடிய மனப்பக்கம் 2ஆவது பாதியில் வந்துடும். நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடியவர்களாக 2ஆம் பாதியில் இருப்போம். சின்னத்திரை பெரிய திட்ட பொருளுக்கு அற்புதமான மாதம் தான். நம்முடைய 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 8ஆம் வீட்டுக்கு அதிபதியானவும் நமக்கு அதிபதியான துலாத்துக்கு அதிபதியான சுக்கிரன் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். 10ஆம் வீட்டில் 11ஆம் வீட்டுக்கு வரார். 10க்கும் 11க்கும் இடையில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நமக்கு லாபத்தை தரக்கூடியவராக அமைந்திருக்கிறார். நமக்கு 11ஆம் வீட்டுக்கு வரைச்சு 5ஆம் பார்வையாக ராகு இருக்கக்கூடிய வீடை பார்க்குறார். அதனால் சுக்கிரனுடைய அதிபதித்துவம் நமக்கு பைசா வர்றோம், வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் சென்று பைசா வருவதற்கான சாத்தியக்கூறு கொண்டு இருக்குது. இதுவரையில் யாராவது அப்ளிகேஷன் போடலைன்னா எல்லாத்துக்கும் போட்டு வச்சுக்கோங்க. விசாக்கு அப்ளிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. போவதற்கு, அதுவும் பிஸ்னஸ்மேனுக்கு வெளிநாடு செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. மற்றவர்கள் வெளியூர், வெளி மாநிலம் செல்வதற்கும் ஒரு ப்ரமோஷன் வழியாக அல்லது ஒரு நம்ம கம்பெனி வழியாக நமக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு செல்வதற்கும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான மாதமாக அமைந்திருக்கிறது. மீனத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி, 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய், 7ஆம் வீட்டு செவ்வாய் நம்ம டைரெக்டாக பார்க்குறார், நம்ம 2ஆம் வீட்டையும் பார்க்குறார். செவ்வாயினுடைய பார்வையும் இருக்குது, குருவனுடைய பார்வையும் இருக்குது. நமக்கு 12ஆம் வீட்டுக்கு பார்வை, சனியினுடைய பார்வை இருக்குது. இது மூன்றும் சேர்ந்து நிச்சயமாக இந்த மாதம் அப்படிங்கிறது நாம் எதையெல்லாம் சாதிக்கணும்னு நினச்சோமோ அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய மாதமாக, ஒரு பெரிய ஃபண்டாஸ்டிக் மாதம், அஸ் வெல் அஸ் ஃபேண்டசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மாதமாக துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் சார் இந்த மாதம். இந்த மாதத்தை நழுவ விடாதீர்கள். உங்களுடைய குலதெய்வ, இஷ்ட தெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க. அது ரெண்டும் நிச்சயமாக நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய ஒரு பெரிய இது. மகாலட்சுமி பூஜை அப்படின்னு நம்ம செய்யக்கூடியது. சந்திர சூரிய வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு யாராவது செஞ்சாங்கன்னா, அல்லது வெள்ளிக்கிழமைகளில் தாயார் சன்னதிக்கு போய் மகாலட்சுமியை, அம்பாளை 7 to 8 விளக்கேற்றி தரிசனம் பண்ணி வாருங்கள். நிச்சயமாக ஏற்றவும் மாற்றம் உண்டு, ஒன்றும் சந்தேகமே கிடையாது.
சின்னத்திரை பெரிய தொழில் இருப்பவர்களை பார்த்தோம். அதே மாதிரி அஸ்டவுண்டிங்காக இருக்கக்கூடியது ஆட்டோமொபைல் தொழில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் முக்கியமாக அற்புதமான மாதம். மெடிக்கல் தொழில் இருப்பவர்களுக்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால சிறு குறு தொழில் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, பெரிய முதலைகளாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, முதலாளியாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக மெடிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை. சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரங்கள், சித்திரை நட்சத்திரம் இருப்பவர்களுக்கு மிக மிக அற்புதமான மாதம். சுவாதி, விசாக நட்சத்திரங்கள் கேட்கவே தேவையில்லை சார், கொட்டும் சார், பணம் கொட்டும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் முயற்சி எடுத்திருந்தோமே, ஆனால் அந்த முயற்சிகள் அனைத்தும் பலன் தருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் இருக்குது. நிச்சயமாக அடுத்தது நம்ம சின்ன சின்ன வியாதிகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் சார், அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. கழுத்து வலி வருவதற்கு, போன்ஸ் வலி வருவதற்கு, அதாவது கடைசியில் இருக்கு இல்லையா அந்த இடுப்பு வலி, அந்த இடுப்பு வலி வருவதற்கு, மூட்டு வலி வருவதற்கு, அந்த மாதிரி ஜாயின்ட்ஸ் பெயின் வருவதற்கு சாத்தியக்கூறுகள், எங்கெல்லாம் ஜாயின்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் பெயின் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்க. அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய செலவினங்களும் இருக்குது. இந்த செலவினங்களையெல்லாம் ஆனாலும் எல்லாத்துக்கும் பைசா வந்துடும் சார் இந்த மாதம். எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறதுக்கு அத்தனைக்கும் பைசா வந்துடும். அதனால் கவலையே பட வேண்டாம். மிக ஏற்ற ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது. வேறொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.